வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வினோத். Vi4Techல ஃபஸ்ட்டு வீடியோ இன்றைக்கி நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். இந்த சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர்டெல் போன மாதம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஒரு டிவைஸை லான்ச் பண்ணாங்க. அது என்னென்னா, எல்லாருக்குமே ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஏர்ஃபைபர் 5G அப்படிங்கிற ஒரு டிவைஸை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிவைஸ் லான்ச் பண்ணது வந்து இப்போதைக்கு மும்பையிலையும் டெல்லியில் மட்டும்தான் இந்த டிவைஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. பட் அந்த டிவைஸ் நம்ம கையில் இப்போ இருக்குது. அதை பற்றின ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி அந்த டிவைஸ் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அது என்ன மாதிரிலாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். பொதுவாக இன்றைக்கி ஹை ஸ்பீட் இன்டர்நெட் அப்படின்னாவே எல்லாரும் பேசப்பட்டது ப்ராட்பேண்ட் முடிஞ்சு அடுத்த ஒரு டெக்னாலஜி அப்படின்னா ஃபைபரில் என்னென்ன பிரச்சனை, காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, சில நேரங்களில் கேபிள் கட் ஆகும். கேபிள் கட் ஆனால் அதை மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணுற வரையும் அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் ஆனது ரீஸ்டோர் ஆகிறதுக்கு இட் வில் டேக் சம் மோர் டைம். அதுக்கான காலங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தது. இப்போது வயர்லெஸ்ஸாகவே இந்த ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கிடைக்கும் அப்படின்னா அது எவ்வளோ கட்டாயமாக இந்த 5G தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தான் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன பிளான்லாம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க ஏர்டெல் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏர்டெல் இப்போதைக்கு 799 + GST அந்த பேசிஸில் போஸ்ட்பெய்டில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த டிவைஸ் ஆனது 100 Mbps ஸ்பீடு வரையும் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஏர்டெல். அதை பற்றின ஸ்பீட் டெஸ்ட் எல்லாமே கட்டாயம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த டிவைஸ் என்ன, அந்த டிவைஸில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் என்ன, அதோட ஃபிசிக்கலாக எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோ அந்த டிவைஸ் நமக்காக ரெடியாக இருக்குது. இந்த டிவைஸ் தான் எல்லாருக்குமே நம்ம காட்டிகிட்ருக்கோம், பார்த்துட்ருக்கீங்க நீங்களும். ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஏர்டெல். மேலே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஏர் ஃப்ளோ ஆகிற மாதிரி ஒரு மெஷ் பண்ணி அழகாக ஒரு இது பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணி ஸ்மூத்தாகவும் ஸ்லீக்காகவும் இருக்குல்ல, பார்க்குறதுக்கு ரொம்ப காம்பேக்டாக ஒரு வீட்டில் வச்சாவே ஒரு கெத்தாக இருக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அழகாக இருக்குல்ல. பார்த்திங்கன்னா 3 இண்டிகேட்டர்ஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு சொன்னால், நமக்கு வந்து நம்மளுடைய 4G 5G இண்டிகேட் பண்ணக்கூடிய இந்த லேம்ப் ப்ளஸ் பூட்டிங்கில் இது தான் இனிஷியலாக ஆன் ஆக போகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைஃபை, தேர்டு வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் சிக்னல்ஸ் காட்டக்கூடிய ஆப்ஷன்ஸ். இது எல்லாமே ஃப்ரண்ட்டில் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் WPS பட்டன் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிம் கார்டு இன்சர்ட் பண்ணி தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் சிம் கார்டு ஆல்ரெடி நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இந்த டிவைஸ் ஆல்சோ நம்ம ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கோம். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் லாஸ்ட் 2 டேஸாக. ஸோ அதை பற்றின வீடியோ நம்ம போடும்போது கட்டாயம் நானும் யூடியூப்பில் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன் இதனுடைய வீடியோஸ் எதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு. பட் நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க, இமேஜஸ் காட்டியும் மற்ற விஷயங்கள் காட்டி தான் இந்த வீடியோஸ் எல்லாமே இருந்தது. யாருமே ஃபுல்ஃபில்லாக செக் பண்ணி போட்டோமா தெரியல. பிகாஸ் ஏன்னு சொன்னால் இப்போதைக்கு 2 இதில் மட்டும் தான் இது அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று டெல்லி, இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா மும்பை. ஸோ இந்த 2 இடத்துல மட்டும் தான் இது கிடைக்கிறதுனால ஒரு வேலை போடாமல் இருக்காங்க என்னென்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த சிம் கார்டு ஸ்லாட்டை பற்றி பார்த்தோம். அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இந்த டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட்ஸ் எல்லாமே இன்பில்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிசைன் சூப்பராக ஸ்லிக்காக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு USB போர்ட், அடுத்து 4 ஈத்தர்நெட் போர்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது இந்த டிவைஸில். 4 ஈத்தர்நெட் போர்ட், அதில் ரெட் கலரில் உங்களுக்கு ஷோ ஆகிட்டுருக்கிறது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் போர்ட். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே ரீசெட் பட்டன், ரெட் கலர் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸை கம்ப்ளீட்டாக நமக்கு எல்லாமே ஃபேக்ட்ரி டிஃபால்ட்டாக வேணும்னு சொன்னால் ரீசெட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பவர் சோர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. DC அடாப்டரில் நம்ம ஜஸ்ட்டு ப்ளக் பண்ணால் போதும், அதுக்கான ஒரு சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பக்கத்துலேயே ஒரு சுவிட்ச், ஆன் ஆஃப் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சுவிட்ச் தான் இந்த சுவிட்ச். ஓகே, இதுதான் இந்த டிவைஸில் ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டிவைஸ் நம்ம கையில் கிடச்சிருச்சு. இது வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம ப்ளக் பண்ணியிருக்கோம். ஒரு அடாப்டர் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அந்த அடாப்டர் நம்ம பவர் சோர்ஸில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த ப்ளக், இதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்படி இன்சர்ட் பண்ணால் போதுமானது. நம்ம வீட்டில் எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்னல் பக்காவாக கிடைக்கும் அப்படிங்கிறத ஏர்டெல் ஆப்லேயே உங்களுக்கு காட்டுறாங்க. அது வேணால் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த ஏர்டெல் ஆப் வழியாகவே நீங்கள் நம்ம எந்த இடத்துல இந்த டிவைஸ் வச்சா சிக்னல்ஸ் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கூட நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன். ஸோ இந்த டிவைஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ண உடனே பாருங்கள் ஒரு க்ரீன் லைட் இங்கே ஷோ ஆகுது. இது வந்து டிவைஸ் ரெடி ஆனது காட்டும். ப்ளஸ்
இங்கே பாருங்கள், இந்த ஈத்தர்நெட் போர்ட் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஃப்ளாஷ் ஆகி இப்போ தெரியுதுங்களா, ஃப்ளாஷ் ஆகி போயிடுச்சு. ஓகே, இது டிவைஸில் இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இந்த ரெட் பட்டன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபியூ செகண்ட்ஸில் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் இனிஷியல் ஆன் ஆகும். இது பிளிங்க் ஆகிறது எதனால் அப்படின்னா, இந்த டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா பூட்டிங் ஆகிறதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற காட்டுறதுக்காகத்தான் இந்த லைட் வந்து இப்படி பிளிங்க் ஆகிட்டுருக்கு, பார்த்துட்ருக்கீங்க. இப்போது இந்த டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட்லி Wi-Fi 6 கம்ப்ளீட்டாக Wi-Fi 6ஆல் இயங்கக்கூடிய ஒரு சூப்பரான டிவைஸ் இது. அதனால் என்ன ஆகும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். Wi-Fi 6னால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இப்போ நான் காட்டுறேன். பாருங்கள், Wi-Fi 5க்கும் லாஸ்ட் டெக்னாலஜி Wi-Fi 5 தான் இதுவரை யூஸ் பண்ணிட்டோம். Wi-Fi 6 இப்போ லேட்டஸ்ட் மொபைலில், லேட்டஸ்ட் லேப்டாப்ஸில் எல்லாத்துலேயுமே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் அமேசான் ஸ்டிக் இது மாதிரி விஷயங்களில் கூட Wi-Fi 6 இப்போ சப்போர்ட்டடாக வரக்கூடிய நிறைய டிவைசஸ்லாம் இருக்குது. இதனால் என்ன அப்படின்னா, அதாவது சிக்னல் ஸ்ட்ரென்த்தும் கொஞ்சம் கூடும். ஸோ இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகி இப்போ நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இது நின்னோடனே நெக்ஸ்ட் வந்து Wi-Fi ரெடி அப்படிங்கிற காட்டுறதுக்காக இந்த இடத்துல நமக்கு காட்டுது Wi-Fi சிக்னலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெட்வொர்க் நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டில் பிளிங்க் ஆகுது. க்ரீனில் வந்த உடனே பார்த்திங்கன்னா இது ப்ளூவாக டேர்ன் ஆகுது. ப்ளூவாக கண்டினியூஸாக பிளிங்க் ஆகுதுன்னு நமக்கு 4G நெட்வொர்க் கிடைக்குதுன்னு அர்த்தம். கண்டினியூஸாக பிளிங்க் ஆகிட்டு அடுத்து வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டேபிளாக அந்த ப்ளூ பட்டன் காட்டுது அப்படின்னா 5G வந்து நம்ம டிவைஸில் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ மேபி ஒரு வேளை இது வந்து பார்த்திங்கன்னா 4Gயும் சப்போர்ட் பண்ணக்கூடிய டிவைஸ் தான். இது ஸ்டேபிளாக இல்லாமல் பிளிங்க் ஆகிட்டே இருந்ததுன்னா அப்போ வந்து 4G கனெக்டிவிட்டி பிளிங்க் ஆகாமல் ஸ்டேபிளாக நிற்குது அப்படின்னா இது வந்து 5Gயில் கனெக்ட் ஆகிருக்கு இந்த டிவைஸ் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த சிக்னல்ஸ் இது மூணுமே நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ இந்த டிவைஸ் வந்து பூட் ஆகி இப்போ சிக்னல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள், நல்ல சிக்னல் ஸ்ட்ரென்த்து நமக்கு கிடைக்குது. இங்கே ஆல்மோஸ்ட் 4 bars கிடைக்குது. 5 barsல 4 bars கிடைக்குது 5G சிக்னல்ஸு. இங்கே தமிழ்நாட்டில் இந்த டிவைஸ் லான்ச் பண்ணலை. பட் நம்ம இந்த டிவைஸ் வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ரிவ்யூ பண்ணுங்கிறதுக்காகவே இந்த டிவைஸ் நம்ம வர வச்சுருக்கோம். நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் லாஸ்ட் 2 days-ஆக. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு சிக்னல் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிடைக்குது. அதே மாதிரி ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஸ்லிக் டிசைன் அப்படின்னுவோம்ல, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த டிவைஸோடைய ஸ்பீட் நம்ம அடுத்து பார்க்கணும்ல. இந்த டிவைஸ் பார்த்தோன்னா சில விஷயங்கள் பார்த்தாச்சு. இப்போ வந்து இந்த டிவைஸ் வந்து ஸ்பீட் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, வந்து நம்ம டிவைஸை 5G வந்து இந்த டிவைஸோட நம்ம மொபைலில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டிவைஸ் என்னுடைய டிவைஸ் Xiaomi 12 Pro 5G. இது Wi-Fi 6 கம்ப்ளீட் சப்போர்ட்டடு தான். Wi-Fi 6 அழகாக காட்டுது, அதையும் பார்த்துடலாம். இப்போது நம்ம இந்த Airtel 5G GHz கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கனெக்டட் வந்துருச்சு. இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸ்பீட் டெஸ்ட்டில் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடு வருதுன்ட்டு. எஸ், நல்ல ஸ்பீடு நமக்கு 100க்கு, அதாவது 799 பிளானில் என்னுடைய 799 பிளானுக்கு என்னுடைய ஸ்பீடு வந்து 100 Mbps தான். இப்போதைக்கு ஏர்டெல் இந்த ஒரு பிளானை மட்டும்தான் இப்போதைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இன் ஃபியூச்சரில் 3 TB வரையும் யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இதே டிவைஸில் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ டவுன்லோட் ஸ்பீடு வந்து 102 Mbps கிடச்சிருக்கு. அப்லோட் ஸ்பீடு வந்து 53.4 கிடச்சிருக்கு. டவுன்லோட் ஸ்பீட் 102, அப்லோட் ஸ்பீட் 53.4. மறுபடியும் வேணால் கூட நம்ம அந்த ஸ்பீட் செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த பாருங்கள், இப்போ போய்ட்டுருக்கு. எஸ், பாருங்கள், நமக்கு அப்சல்யூட்டி ஸ்பீடு 105 வரையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக கிடைக்குது. இந்த ஸ்பீட் மேபி பாருங்கள், உங்களுக்கு மறுபடியும் இந்த ஸ்பீட் செக் பண்ணதில் 106 டவுன்லோட் ஸ்பீடும் 59 மேபி. இது நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற இடத்துல இந்த இது இருக்குது. நான் நேற்றுக்கு ட்ரை பண்ணையில் எனக்கு 85 வரையும் அப்லோட் ஸ்பீட் ஆல்சோ நான் யூஸ் பண்ணேன். அதை வேணால் கூட மறுபடியும் நான் வேறு இடத்துல எங்கேயாவது சிக்னல்ஸ் வந்து நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு நான் பார்க்கணும். அதை பார்த்து, ஏன்னா இப்போ வீடியோ எடுக்கிற இடத்துல கிடைக்கக்கூடிய ஸ்பீடு தான் இது. பட் ஓகே, 106 டவுன்லோட் ஸ்பீடும் 57.3 அப்லோட் ஸ்பீடும் இப்போ நமக்கு கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து இந்த இடத்துல மேக்ஸிமம் ஃபைபரில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு நிறைய லைன்ஸ் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போ கட் ஆகுன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு பவர் பிரேக் ஆச்சுன்னா கூட நான்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அந்த இஷ்யூலாம். எங்கள் ஊர் லோக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இங்கே பவர் கட் ஆச்சுன்னா கூட எனக்கு இன்டர்நெட் கட் ஆகிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. ஃபைபரை ஆல்மோஸ்ட் 2.5 இயர்ஸை நானும் நிறைய கஷ்டங்களோடு தான் அனுபவிச்சு வந்தேன். அதனால தான் இந்த டிவைஸ் எங்கே கிடைச்சாலும் வாங்கிடணும், இப்படி ஒரு ஃபீச்சர் வந்ததுன்னு தெரிஞ்ச உடனே
முதல்ல வாங்கி உங்களுக்காக ரிவ்யூவும் நம்ம போட்டாச்சு. ஸோ இது வந்து ஏர்டெலோடைய பிளான் தான். ஏர்டெலோடைய டிவைஸு 799 + 18% ஜிஎஸ்டியோட நமக்கு கிடைக்கிறது 100 Mbps ஸ்பீடு அவங்க சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வரக்கூடிய நாட்களில் செப்டம்பர் 19 இந்த மாதம் 19ஆம் தேதி ரிலையன்ஸ் ஜியோ ஆல்சோ இதே ஏர்ஃபைபரை லான்ச் பண்ண போகிறாங்க. மேபி அன்னைக்கு நமக்கு டிவைஸ் கிடைக்கும் அப்படின்னா கட்டாயம் உங்களுக்காக அந்த ரிவ்யூவும் போட நான் தயாராக இருக்கேன். கட்டாயம் அந்த வீடியோவும் உங்களை தேடி வரும். சரி, இந்த வீடியோ இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இனி வரக்கூடிய நாட்களில் இந்த வீடியோவை தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம செய்யலான் இருக்கோம். தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலில் இன்னும் நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கும் வரை இப்போது உங்களிடத்துலேருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை கொடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி.